வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் தமிழ்க்கடவுள் அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் அருளட்டும். வணக்கம், வாழ்க வளமுடன். திருத்தணி பயணத்தோடு வேல்மாறல் பயணத்தையும் நாம் தொடர்வோம், வாருங்கள். கந்த கடவுளின் கைவேல் மகிமையை எடுத்துரைக்கும் வேல்மாறல் பாராயண தொகுதி. வாழ்வியல் துன்பங்கள் நீங்கி பலத்தோடும் நலத்தோடும் வாழ நினைக்கின்ற அனைவரும் படிக்க வேண்டிய அற்புதமான பதிகம். பில்லி சூனியம் பெரும்பகை அகலவும், ஏவல் முதலான தீரா பேய் துயரும் நோய் துயரும் தீரவும், வந்த வினைகளும் வரவிருக்கும் வல்வினைகளும் நம்மை அணுகாது விலகவும் வேல்மாறல் பாராயணம் செய்வோம். சகல நன்மைகளும் நமதாகட்டும். துள்ளி வருகுது வேல். முத்தமிழ் கடவுளான முருகனுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எனும் 3 சக்திகளாக முறையே வள்ளி, தெய்வ யானை, வேல் ஆகியோர் உடனிருந்து திகழ்கின்றனர். வீரவேலாக, வெற்றி வேலாக, சக்தி வேலாக, சங்கு வேலாக திகழும் முருகன் கை வேல் ஞான வேலாகவும் திகழ்கிறது. அதனால் முருகவேல் வேலாயுதமாக கொடுமைகளுக்கு எதிராக சமர்புரியவும் செய்யும். ஞான வேலாக ஞானம் நடத்தவும் செய்யும். வேல்மாறல் என்னும் இந்த அற்புத மந்திர பாராயண தொகுப்பு வள்ளிமலை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து அமைக்கப்பட்டது. இந்த நூலுக்கு மூலமாக திகழ்வது அருளாளர் அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகழில் உள்ள வேல் வகுப்பு என்ற பகுதியே. அந்த வகையில் இந்த வேல்மாறலும் திருப்புகழில் உள்ள வேல் வகுப்பும் வேறு வேறானவை அல்ல, இரண்டும் ஒன்றே. திருமுருகனின் திருப்புகழ் பாட திருப்புகழை அருளிச் செய்தவர் அருளாளர் அருணகிரிநாதர். தம்முடைய பெருநூலில் 3 திருவகுப்புகளை பாடியுள்ளார். அவை சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு, வேல் வகுப்பு. இம்மூன்றும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உயிர் வினை பிணிகளை நீக்கவல்ல மணி, மந்திரம், ஔஷதம் போன்றவைகளாக கருதப்படுகிறது. திருப்புகழின் அருட்பாடல்களில் ஈடுபட்ட வள்ளிமலை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் இம்3 திருவகுப்புகளில் ஔஷதமாக, மருந்தாக கருதப்பட்ட வேல் வகுப்பு பாடல்களில் கவனம் வைத்தார். வேல் தரும் வெற்றிகளை சிறு சிறு கன்னிகளாக விவரிப்பது வேல் வகுப்பு. இதில் மொத்தம் 16 கன்னிகள் உள்ளன. பொதுவாக நிறைமொழி மாந்தர் அணையிற் கிளந்த மறைமொழிதான் மந்திரம் என்னும் வள்ளுவ பேராசனின் வள்ளுவ மந்திரம் உணர்ந்த வள்ளிமலை சுவாமிகள் அருணகிரிநாதரின் வேல் வகுப்பு பாடல்களையே பாராயண உருவேற்றி மந்திர பாடல்களாக மாற்றிவிட்டால் என்ன என யோசித்தார். 16 கன்னிகளை மேலும் கீழுமாக, முன்னும் பின்னுமாக மாற்றி 4 முறை பெருக்கி 64 கன்னிகளாக்கி வேகமும் விவேகமும் கூட்டி அவனுக்கு தந்துவிட்டார். ஔஷதமாக, மருந்தாக அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பை மந்திர மருந்தாக பெருக்கி வேல்மாறலாக தந்தருளிவிட்டார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இறைவன் உருவமாகவும் இருக்கின்றான், அருவமாகவும் இருக்கின்றான். உரு அரு இரண்டும் கலந்த அருவுருவமாகவும் இருக்கின்றான் என்கிறது தத்துவ உலகம். முருகக் கடவுளின் அருவுருவத் தோற்றமே வேலின் வடிவம். வேலே முருகப் பெருமானின் அடையாள குறியீடாகவும் வழிபடப் பெறுகிறது. அந்த வேல் கொணர்ந்த வெற்றி திறங்களை அருளாளர் அருணகிரிநாதர் வேல் வகுப்பாக பாடினார். அந்த வேல் வகுப்பில் இருந்து 16 பாடல் கன்னிகளை முன்னும் பின்னுமாக, மேலும் கீழுமாகவும் மாற்றி மாற்றி போட்டு மந்திர பாராயண தொகுப்பாக வள்ளிமலை சுவாமிகள் கொண்டு வந்ததால் இத்தொகுப்பு வேல்மாறல் ஆயிற்று. அருணகிரிநாதர் வழங்கிய மருந்து சச்சிதானந்த சுவாமிகளின் தொகுப்பு வண்ணத்தால் மந்திர மருந்தாகிவிட்டது. பொதுவாகவே நல்ல சொற்களுக்கு ஆற்றல் இருக்கிறது.
ஆற்றல் மிக்க சொற்களை ஆற்றல் குறையாமல் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அவை மந்திரத்தன்மை பெற்று விடுகிறது. அப்படித்தான் அருணகிரிநாதரின் மருந்து சொற்கள் வள்ளிமலை சுவாமிகளின் தொகுப்பில் வலுப்பெற்று மந்திர மருத்து சொற்களாக ஆகி போயின. மாறி மாறி மாறு கூவி ஒலிப்பதால் வேல்மாறல் மந்திர தொகுதிக்கு தனி மகத்துவம் பெருகி வருகிறது. அருளாளர் அருணகிரிநாதரின் வேல் வகுப்பை அப்படியே வாங்கி சில மந்திர வேக முறை அமைத்து கைமாற்றி வள்ளிமலை சுவாமிகள் வழங்குவதால் இது வேல்மாறல் ஆயிற்று. தொடர்ந்து காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் பாராயணம் செய்து வர நம் உடல் சார்ந்த பிணிகளும் உள்ளம் சார்ந்த நோய்களும் உயிரோடு ஒட்டிக்கொண்டு பிறவிதோறும் வரக்கூடிய வினை சார்ந்த பிணிகளும் நம்மை விட்டு ஓடியே போய்விடுகின்றன. நன்மைகள் வாய்க்கின்றன. பாடல்களை சொல்வது என்பதற்கும் பாராயணம் சொல்வது என்பதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு உண்டு. வெறுமனே பார்த்து வாசிக்கும் போது பெரும்பாலான நேரங்களில் மனம் ஈடுபடுவதில்லை. அதே வேளையில் பாராயணமாக பாடும் போதும் சொல்லும் போதும் மனம் ஒருமைப்பாடு உண்டாகிறது. மனம் பாடல் கருத்திலேயே லயிக்கவும் செய்கிறது. அவ்வாறான லயிப்பு நம் உடலியலில் உளவியலில் உயிரியலில் சார்ந்த நோய்களை தாக்கி கலைந்து அப்புறப்படுத்திவிடும் மந்திர மருந்தாக வேலைகளை செய்கிறது. அதனால்தான் வள்ளிமலை சுவாமிகள் அருணகிரிநாதரின் வேல் வகுப்பை மந்திர மருந்து பாராயண தொகுதியாக கட்டமைத்து வேல்மாறல் எனும் திருப்பெயரும் சூட்டினார். வேல்மாறல் மந்திரத்தை பாராயண தொகுதியை கந்த சஷ்டி காலங்களிலும் முருக வழிபாட்டிற்கு உகந்த கார்த்திகை தை பங்குனி மாதங்களிலும் பாராயணம் செய்து கந்த வேலை வணங்கி வர தீமைகள் அணுகாத ஒளிப்பிழம்பாக நமது வாழ்வு ஜொலிக்கும். முருக வழிபாட்டு நாட்கள் மட்டுமல்லாது வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நமது மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைவதால் நமது சொல்லும் செயலும் தூய்மை அடைகின்றன. நாம் தூய்மை பெறுவதால் நம் வீடும் சுற்றமும் சமூகமும் தூய்மை பெற்று உலகமே வேலின் வெற்றியால் வெளிச்ச நன்மைகள் பல கோடி அடைந்து மகிழும். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.